அதே மாதிரி முக்கியமா பிள்ளைகள் விஷயத்துல நீதமா நடக்கும். அதுவும் மார்க்கம் போதிக்கக்கூடிய முக்கியமான ஒரு கடமை. பிள்ளைகளுடைய விஷயத்துல சில பிள்ளைகள் மேல நம்மளையும் அறியாம ஒரு அன்பு இருக்கத்தான் செய்யும். என்னத்தான் நம்ம நீதமா நடந்தாலும் சில பிள்ளைகள் மேல என்ன செய்யும்? அதுல கடைக்குட்டி பிள்ளையா இருந்தா இன்னும் கொஞ்சம் அத பிள்ளைகள் விளங்குற மாதிரி ஆக்கிடக்கூடாது. கல்புல இருக்கலாம், பிள்ளைங்க விளங்குற மாதிரி ஆக்கிடக்கூடாது. எதிலு பைன அவுலாதிக்கும் வலௌ பில் குபுலத்தின் சொன்னாங்க. பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக நடங்கள், அது முத்தம் கொடுப்பதாக இருந்தாலும் சொன்னாங்களாம். முத்தம் கொடுக்குறீங்களா, அந்த பிள்ளைக்கு ஒரு முத்தம் கொடுத்துக்காங்க. என் செல்ல மகனே அவனுக்கு ஒரு முத்தம் கொடுத்துக்காங்க. என் செல்ல மகளே அவனுக்கு ஒரு முத்தம் கொடுத்துக்காங்க. நீ இதை முத்தம் கொடுத்துட்டு இது பின்னால சம்பாதிக்கிறது இதை விட்டுறக்கூடாது, இது செலவு, அது அபாயம். பெருமக்களே, அப்படி பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதி காட்டுவதிலே, நீதியை வெளிப்படுத்துவதிலே அது வேறுபாடு காட்டுவது இருக்கிறதே, பிள்ளைகளுடைய விஷயத்தில் நாம குறைவு செய்கிறோம், கண்டிக்கத்தக்கது. குர்ஆன் எச்சரிக்கிறது, ஹதீஸ் எச்சரிக்கிறது. ஒரு தாபிஈ ஓதி காட்டின ஒரு ஆயத்தை சொன்னா, ஃபஹுக்குமல் ஜாஹிலியத்தி யபூன், பிள்ளைகள் விஷயத்திலே நீதத்திற்கு மாற்றமாக நடந்த நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள், ஃபஹுக்குமல் ஜாஹிலியத்தி யபூன், அறியாமை காலத்தினுடைய அந்த பழக்க வழக்கங்களை மீண்டும் கொண்டு வருகிறீர்களா? இஸ்லாம் அறியாமை காலத்தில் பெண்கள் சொன்னாலே கொடூரமானவர்கள், அவர்கள் பிறந்தாலே குழி தோண்டி புதைத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை மாற்றி அவங்களுடைய கண்ணியத்தை பேணியது இஸ்லாம். ஆனா இன்னைக்கு குழந்தைகளுக்கு மத்தியில் பாகுபாடு காட்டி அந்த அறியாமை காலத்தினுடைய பழக்கத்தையா கொண்டு வருகிறீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கேட்பதன் வழியாக பிள்ளைகளுக்கு மத்தியில் நாம நீதமா நடக்கணும் அல்லாஹ் நமக்கு சொல்லி காமிக்கிறான். இன்னைக்கு ஆம்பளை பிள்ளைகளுக்கு சொத்தை கொடுக்கிறமே தவிர பொம்பளை பிள்ளைகளுக்கு யாரும் கொடுக்கறாங்களா? இங்க சில பேர் கொடுக்கறாங்களா? அது கல்யாணம்லாம் முடிச்சு போட்டதெல்லாம் போட்டாச்சு. சில பேர் அந்த கணக்கில் முடிச்சிடுறாங்க. கல்யாணம்லாம் முடிச்சு போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சு, வரவு செலவுலாம் அதுல கழிஞ்சு போச்சுங்கிறாங்க. நீங்க என்ன செய்யணும்? அப்பவே சொத்தை பிரிச்சு அதனுடைய விலைகள்ல என்ன செய்யணும்? ஒதுக்கணும். அதனுடைய சொத்துன்னு சொன்னா இல்லன்னா நாளை கியாமத்தினுடைய நாளையில் பெற்றோர்களுடைய கால்களை பிடித்துக் கொண்டு அந்த பெண் மக்கள் அழுவார்கள் என்று வருகிறது. அது விஷயத்தில் இன்னைக்கு என்ன செய்யறது இல்ல, எங்க பகுதியில் அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கிறது, போடுங்க கையெழுத்து வாங்கி என்ன செய்யறாங்க? எழுதி கொடுத்துறாங்க. பெருமக்கள், அது விஷயத்தில் நம்ம கவனமா இருக்கணும். பிள்ளைகள் விஷயத்திலே நியாயம் என்று சொன்னால் எல்லா விஷயத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி ஆக குறைஞ்சதை சொன்னாங்க, முத்தமிடுவது. இனிமே சாப்பாடு, பிரியத்தை வெளிப்படுத்துவதிலே, வார்த்தைகளை வெளிப்படுத்துவதிலே, செயல்பாடுகளிலே, மற்ற காரியங்களில் எல்லாம் நீதத்திற்கு மாற்றமாக நடப்பது என்பது அல்லாஹ் ரசூலுடைய கோபத்தை தேடித்தது. அதனால பிள்ளைகள் அல்லாஹ்வினால் நமக்கு அளிக்கப்பட்ட உயர்ந்த சன்மானங்கள். அவங்களுடைய விஷயத்துல நாம துஆ செய்து நேர்மையான செயல்பாடுகளை அவங்களுக்காக நாம செய்துகிட்டு இருந்தோம். நம்முடைய வாழ்க்கையும் ஒழுக்கமாக ஆக்கி கொண்டு அந்த காலத்தை நாம செய்தோம்னு சொன்னா, இன்று இல்லாவிட்டாலும் சில நேரங்கள்ல கஷ்டமா இருக்கும். அந்த பருவங்கள் 3 சொன்னேன், அது மாதிரி ஒரு கட்டத்துல நமக்கு கஷ்டங்கள் போல் தெரியலாம். ஆனால் ஒரு காலம் வரும், செழுமையும் உயர்வும் கண்ணியமும் இஸ்ஸத்தும் எல்லா விதமான மேன்மையையும் நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பான். ஒரு காலத்திலே நாம நன்மையை செய்யறோம்னு சொன்னா அதனுடைய விளைவை அந்த சமூகம் சந்திக்காமல் அல்லாஹ் விடமாட்டான். அதனால் அருமையான பெருமக்களே, என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்கிறேன். அல்லாஹ்வுடைய மகத்தான சன்மானங்களை அல்லாஹ் நமக்கு மக்களை தந்திருக்கிறான். அவர்களை பேணுதலான முறையில் நாம் வளர்க்க வேண்டும். அவருடைய எதிர்காலம் சிறப்பதற்காக துஆ செய்யணும். துன்யாவிலும் அவருடைய எதிர்காலம் சிறக்கிறதுக்காக நாம துஆ செய்யணும். ஆகிரத்தில் நமக்கெல்லாம் அவர்கள் சிபாரிசு செய்து சொர்க்கத்திற்கு நம்மை இழுத்து செல்வார்களே. சில பிள்ளைங்க சிறு பிள்ளைகள்ல இறந்துட்டா சொர்க்கத்தினுடைய வாசல்கள் அவங்க நின்று, எங்க பெற்றோர்கள் வராம நாங்க சொர்க்கத்துக்கு போக மாட்டோம்னு சொல்லுவாங்களாம். பெருமக்களே, அதனால அப்படிப்பட்ட மக்களாக நம்முடைய பிள்ளைகள் என்பவர்கள் நம்மையும் சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அளவிற்குண்டான ஒரு நிலைப்பாடுள்ள மக்களாக நாம் ஆக்கிக் கொள்ளலாம். இப்படிப்பட்ட கூட்டங்கள் எல்லாம் அதற்கு காரணமாக பயன்பட வேண்டும் பெருமக்கள். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் தான் உஸ்தாத் அவர்கள் மற்றும் உள்ள நிர்வாக பெருமக்கள் எல்லாரும் சேர்ந்து பிள்ளைகள்ங்கிற தலைப்பு சம்பந்தமா சில விஷயங்களை பரிமாற சொல்லி இருக்கிறார்கள். இவ்வளவு நாள் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள்ல கவனம் இல்லாமல் இருந்தோம் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில் நாம துஆ செய்பவர்களாக, நம்முடைய வாழ்க்கையை ஒழுக்கமாக ஆக்கிக் கொள்பவர்களாக, ஹலாலான சம்பாத்தியம் உள்ளவர்களாக, உயர்ந்த குண நலங்கள் உள்ளவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய எதிர்காலத்தையும் ஹைராக்குவான், நம்முடைய சந்ததிகளையும் ஹைராக்குவான் என்பதில் சந்தேகம் இல்லை. அல்லாஹு தஆலா எதை சொன்னோமோ கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் நசீபை தந்தருள்வானாக. நம் எதிர்காலத்தை எல்லா வகையிலும் அல்லாஹ் பாக்கியமானதாக ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ்வினால் நமக்கு தரப்பட்ட சன்மானங்களான நம்முடைய மக்களை அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா வகையிலும், கல்வியிலும், அறிவிலும், ஒழுக்கத்திலும் எல்லா வகையிலும் அல்லாஹ் அவர்களை மேம்படுத்தி அருள்வானாக. இந்த உலக
உலகத்திலும் நமக்கு பயன்பாடுள்ள மக்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்கி அருள்வானாக. நாளை ஆகிரத்திலும் உயர்ந்த பொக்கிஷங்களாக செல்வங்களாக அல்லாஹ் அவர்களை நமக்கு ஆக்கி தந்தருள்வானாக. யாரெல்லாம் மனம் முடித்ததற்கு பின்னால் இன்னும் மக்கள் பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கண்களையும் கல்வையும் குளிரச் செய்யக்கூடிய விதத்திலே சாலிஹான மக்களை அல்லாஹ் தந்தருள்வானாக. சாலிஹான மக்களை அல்லாஹ் தந்தருள்வானாக. சாலிஹான பாக்கியமான சந்ததிகளை அல்லாஹ் தந்தருள்வானாக. வாழ்வில் எல்லா விதமான சோதனைகளை விட்டும் ஆபத்துகளை விட்டும் நோய் நொடிகளை விட்டும் வறுமையை விட்டும் கஷ்டங்களை விட்டும் கடன்களை விட்டும் மரணங்களை விட்டும் கெட்ட மரணங்களை விட்டும் விபத்துகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. ஹலாலான ரிசுக்கை அல்லாஹ் விசாலமாக்கி தந்தருள்வானாக. ஹராமான ரிசுக்கை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. உயர்ந்த குணங்களை அல்லாஹ் தந்தருள்வானாக. நம்முடைய கல்வை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி அருள்வானாக. பாவங்கள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் நம்முடைய கல்வை பரிசுத்தப்படுத்துவானாக. இறையச்சத்தை கொண்டு நம்முடைய கல்வை அல்லாஹ் நிரப்பமாக்குவானாக. ரப்பினுடைய முஹப்பத்தை கொண்டு அல்லாஹ் நம்முடைய கல்வை நிரப்பமாக்குவானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பை கொண்டு அல்லாஹ் நம்முடைய கல்வை நிரப்பமாக்குவானாக. நல்ல அமல்களை செய்வதிலே குர்ஆன் ஓதுவதிலே திக்ரை செய்வதிலே இபாதத்துகளை செய்வதிலே அல்லாஹ் நமக்கு இன்பத்தை தந்தருள்வானாக. எல்லா விதமான பாவமான சொற்கள் செயல்கள் அனைத்தின் மீதும் அல்லாஹ் நமக்கு வெறுப்பை தந்து அதை விட்டு விலகி வாழும் பாக்கியத்தை தந்தருள்வானாக. நாளை கியாமத்தினுடைய நாளையில் தங்களுடைய சந்ததிகளோடு சேர்ந்து சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்ற ஒரு கூட்டத்தை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களே, அந்த உத்தமமான கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா